காலையில் 5:35. நாங்கள் வந்து சென்னை சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மீட்டிங் போயிட்டு ரிட்டர்ன் இன்னைக்கு கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறோம். வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விபத்துக்கள், நம்ம ஏற்கனவே நிறைய விபத்துக்கள் சார்ந்த பதிவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன அப்படின்னா கரெக்டாக மேல்மருவத்தூருக்கு முன்னாடியே வந்துட்டு அரசு பேருந்து லாரியில் பின்னாடி அடித்து, லாரிக்கும் லைட்டாக டேமேஜ், அரசு பேருந்து நல்ல டேமேஜ். ஏன்னா அது வந்து ஒரு பள்ளத்துக்குள்ளே போய் நிற்கிது வண்டி. ஸோ அதனால் அங்கே ஃபுல்லாக டிராஃபிக், ஒரு 1 hour எங்களுக்கு அங்கேயே லேட்டு. சரி, அந்த டிராஃபிக்கெல்லாம் முடித்து அங்கே 1 hour டிராஃபிக். ஆனால் அங்கே பிடிச்ச டிராஃபிக்கு நமக்கு உளுந்தூர்பேட்டை வர வரைக்கும் அந்த டிராஃபிக் தீரலை. இன்ச்சு பை இன்ச்சாக போராடி வந்துட்டோம். வந்தால் இங்கே வேப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து வேப்பூர் பிரிட்ஜில் இருந்து ஆசனூர் வரைக்கும் வண்டிங்க நிற்கிது. அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆவட்டி நெருங்கிடும் போல தெரியுது வண்டிங்க. என்ன காரணம் அப்படின்னா ஒரு 3 பஸ்ஸா 4 பஸ்ஸா தெரியல, யாரும் போய் பார்க்க முடியல. ஏன்னா தொலைவாக இருந்ததுனால பார்க்க முடியல. ஆனால் செய்தி என்ன சொன்னாங்க அப்படின்னா 4 பஸ்ஸு ஒரு லாரி விபத்து, யாருக்கும் உயிரிழப்பு இல்லை, இறைவன் பாதுகாத்துட்டான். ஆனால் கொஞ்சம் அடி காயங்கள், புரியுதா? ஸோ இதனால வந்து இந்த பக்கம் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு வண்டி நிற்கிது, அந்த பக்கம் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு வண்டி நிற்கிது. மேலே பிரிட்ஜ் மேலே வண்டிங்க நிற்கிதுன்னு சொல்லிட்டு கீழே சர்வீஸ் ரோட்லலாம் எல்லா வண்டியும் இறங்கிட்டாங்க, ஆப்போசிட் சர்வீஸ் ரோட்டில் இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ 4 பக்கமும் பிளாக் பண்ணிட்டாங்க ரோடை, சரியா, வாகனங்கள். அதனால இப்போ வண்டி எங்கேயும் அசைய முடியல. உள்ள வந்து அந்த பஸ்ஸு எல்லாம் அடிபட்டிருக்கு இல்லையா? ஸோ அதை மீட்கிறது கூட ஒரு மீட்பு வாகனம் போய் மீட்கணும்னா கூட உள்ள போறதுக்கு சோர்ஸ் இல்லை. அதனால இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகி இருக்குது. ஸோ நம்ம லோக்கல் தானே, அதனால நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா அப்படியே வேப்பூரில் லெஃப்ட் விருதாச்சலம் ரோட்டில் இறங்கி, ஸோ விருதாச்சலம் ரோட்டில் இருந்து அப்படியே நம்ம கண்டப்பக்குறிச்சி வந்துட்டோம். விருதாச்சலம் ரோட்டில் கண்டப்பக்குறிச்சி வந்து கண்டப்பக்குறிச்சிலேருந்து எறையூர் ரோடு பிடிச்சிருக்கிறோம். இதான் எறையூர் ரோடு, அதில் தான் போய்கிட்டு இருக்கிறோம். கரெக்டாக பெண்ணாடம் வழியாக அப்படியே எறையூர் வந்து ரைட்டு திட்டக்குடி, அப்படியே நம்ம ஊருக்கு போயிடுவோம், லெப்பக்குடி காட்டுக்கு. என் கூட தம்பி பின்னாடி வந்துட்டு இருக்காப்புல இன்னொரு காரில், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவர் திருச்சி போகணும், அப்படியே என்னை ஃபாலோ பண்ணி அப்படியே அவர் அந்த என்ஹெச்சை பிடிச்சி போயிடுவார். என்னன்னா வாகனங்கள் வந்து நாங்கள் வரும்போதே பார்த்தோம், போட்டி போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு வர்றாங்க. ரொம்ப மோசமாக ஓட்டுறாங்க. நம்ம பொறுமையாக போனால் கூட நம்மளை சீண்டி விட்டுறாங்க, அந்த அளவுக்கு வாகனங்களை வந்து ஓட்டுறாங்க. இதனால தான் நிறைய விபத்துகள் நடக்குது, நிறைய பேர் உயிரிழப்புகள் ஆகுது. அதனால் பாதுகாப்பாக போங்க. இந்த வேப்பூர் ரூட்டு எப்படி இன்னொரு 2-3 hour ஆகும்னு நினைக்கிறேன் டிராஃபிக் கிளியர் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் ரொம்ப பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க. நன்றி, வாழ்த்துக்கள். ஒரு விழிப்புணர்வு காணொலி தான் இது. முடிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க.